Bro, right, right. Bro, next, இங்கே stay. Okay, okay. அப்படியே இங்கே பாருங்க. எங்க? அப்பீட் பிக்சர்ஸ் நிறுவனம் தனது முதல் பிரம்மாண்ட படைப்பாக சரண்டர் திரைப்படத்தை பெருமையுடன் வழங்க இருக்கிறது. சரண்டர் படத்தோட டேக்லைன் பார்த்தோம்னா அறம் கூற்றாகும், அரசியல் பிழைத்தோருக்கும் அறம் கூற்றாகும் என்பது இளங்கோவடிகளின் வாக்கு. அரசியலும் ஆட்சியும் ஒழுங்கற்று போகும்போது அறம் அழிந்து அநீதி எழுந்து அதனால் குடிமக்கள் படும் துன்பங்கள் என்னவாகும் என்பதை அன்று கூறினார். அது இன்று சரண்டர் படத்துக்கும் பொருந்தும். மனிதர்களுக்கு கஷ்டம் வந்தாலும் அது பனி போல மறைந்து நல்லது நடக்கும் என்பது பேசிக் தியரி தான் இந்த சரண்டர் படம். காக்கைக்குள் இருக்கும் ஒரு கதை தான் இந்த படம். அழைக்கிறோம் இப்போது படக்குழுவினர் மற்றும் சிறப்பு விருந்தினர்களை. தயாரிப்பாளர் வி குமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் கௌதமன் கணபதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினராக வாழ்த்த வந்திருக்கும் திரு அறிவழகன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். எடிட்டர் சாபு ஜோசப் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கதாநாயகன் தர்ஷன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கதையின் நாயகி பாடினி குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மன்சூர் அலிகான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒளிப்பதிவாளர் மெய்யேந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இசையமைப்பாளர் விகாஸ் படிசா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எடிட்டர் ரேணுகோபால் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கலை இயக்குனர் மனோஜ்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்டண்ட் டைரக்டர் ஆக்ஷன் சந்தோஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். காஸ்டியூம் டிசைனர் ஜோஷ்வா மேக்ஸ்வெல் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரம்யா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அருள் சங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அருள் சங்கர் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ராஜசேகர் ஒளிப்பதிவாளர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு நதி அது ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்கும். அதுபோல இவரும் நாடுகள் பல நதி போல ஓடிக்கொண்டிருக்கிறார். இந்த கணத்தில் சிறந்த ஒன்றை செய்வது அடுத்த கணத்தில் உங்களை சிறந்த இடத்தில் வைக்கும் என்பது போல சரண்டர் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்களோடு படத்தின் தயாரிப்பாளர் வி குமார் அவர்களை அன்புடன் வரவேற்புரை வழங்க அழைக்கிறோம். வணக்கம். அப்பீட் பிக்சர்ஸ்னு ஒரு 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 ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து இது எங்களோட ஃபஸ்ட்டு படம். இதில் வந்து இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து தே புட் இன் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ். இது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு உழைப்பு வந்து ஒரு வருஷம் போட்டிருக்காங்க எல்லாமே. இது ஐ வெல்கம் எவ்ரி ஒன் டு த லான்ச் அண்ட் ஐ விஷ் எவ்ரி ஒன் அ கிரேட் சக்ஸஸ் இன் த கெரியர் அண்ட் இன் த ஃபியூச்சர். தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். தேங்க்யூ ஃபார் யுவர் விஷஸ். தேங்க்யூ சார். ஆள் பலம் அதிகார பலம் வாக்குகள் விற்று வாக்குறுதிகள் மறக்கும் மக்கள் என்று தேர்தல் களமும் கிரைம் கதையுமாக காவல்துறை வைத்து எடுக்கப்பட்ட இந்த படத்துக்கு பாடல்களே இல்லை என்றாலும் பின்னணி இசையில் படத்தை முன்னணிக்கு கொண்டு வந்துள்ளார் இசையமைப்பாளர் ராக்ஸ்டார் தேவிஸ்ரீ பிரசாத்திடம் 10 வருட இசை அனுபவத்தோடு இருந்தவர். தமிழில் சரண்டர் படம் மூலம் அறிமுகமாகிறார். உங்கள் இசை எங்களை உச்சரிக்க வைக்கட்டும். வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் இசையமைப்பாளர் விகாஸ் படிசா அவர்களே. எல்லாருக்கும் வணக்கம். நான் விகாஸ் பாடிசா. இது வந்து தியேட்ரிக்கலோட ஃபஸ்ட் படம், தமிழ் என்னோட ஃபஸ்ட் படம் சரண்டர் இருந்தது. இதுக்கு முன்னாடி தமிழ் ராக்கர்ஸ்ன்ட்டு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணியிருந்தேன். என்னை வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகப்படுத்தின அறிவழகன் சாருக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். சாரி, கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. அதனால தான் கொஞ்சம் நேம்ஸ் எல்லாம் எழுதி வந்திருக்கேன். கொஞ்சம்
தேங்க்யூ. யா, ப்ரொடியூசர் சார் குமார் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்டேட் பிக்சர்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பி. அண்டு இது வந்து ஒரு ஒரு இன்னும் நிறைய வந்து இந்த இந்த ப்ரொடக்ஷன்ஸில் வந்து நாங்கள் நிறைய படத்தை எதிர்பார்க்குறோம். யா யா இட் வில் பி ஹேப்பனிங் சார். தேங்க்யூ தேங்க்யூ. அண்டு மை டியர் பிரதர் எடிட்டர் ரேணுகோபால், கலக்கிட்டீங்க. அண்ட் வந்து நீங்கள் வந்து எந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்கின்றது நல்லா தெரியுது. லைக் வந்து சாபு சார்கிட்டேருந்து வந்திருக்குன்றது அந்த ஃபஸ்ட் படம் மாதிரி இல்லாமல் சூப்பர் சூப்பர். அண்ட் மகேந்திரன் டிஓபி சார், சூப்பர் சார், கலக்கிட்டீங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அந்த ஷார்ட்ஸ்னால தான் என்னால் ஐ குட் ஸ்கோர் சச் அ பேக்ரவுண்ட். அண்ட் கௌதம் டைரக்டர் சார், அவர் தான் வந்து இந்த இந்த வாட் எவர் அப்ளாஸ் வி ஆர் கெட்டிங் எல்லா கிரெடிட்ஸும் அவருக்கு தான். த வே ஹீ ஷேப்ட் அப் த ப்ராஜெக்ட் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. நான் கொஞ்சம் இந்த தெலுங்கு படங்கள் ஜாஸ்தி பண்ணுறதுனால என்னமோ தெரியல, கொஞ்சம் ஹெவியாக பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் தான் வந்து இல்லை இது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கோம், அப்படி தான் ஒரு படம் எடுத்துருக்கிறாரு. ஸோ சட்டில்டாக நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ யா, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சாபு சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் என்னோடய மியூசிஷியன்ஸ்க்கு நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஸ்டேஜை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு சின்ன சார், ரவினா, சுக்குனா, வெங்கடேஷ் சார், கல்யாணண்ணா, இஜாஸ் இன்ஜினியர் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அண்ட் ஆக்டர் தர்ஷன் பிரதர், கலக்கிட்டீங்க. நான் உங்களை பிக் பாஸில் தான் பார்த்துருந்தேன். ஆனால் வந்து ஒரு ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இந்த படம் பார்த்தோன்னு ஒரு ஆஸ்டக் மூமெண்ட் வந்தது வந்து உங்களை பார்த்து தான். என்னது அவரா இவர் அப்படின்ற மாதிரி. அதில் வந்து நல்லா ஸ்வீட்டாக அப்படியே இருந்துருந்தீங்க. இதில் வந்து செம்ம ஆப்டாக செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ட் லால் சார், ஹீஸ் அ லெஜெண்டரி ஆக்டர். லால் சார், சுஜித், மன்சூர் அலிகான் சார், அண்ட் முனிஷ்கான் சார். And thank you ma'am, you are also so great ma'am. Yeah and that's it. Thank you so much. August 1st release ஆகுது. Hope everyone likes this movie. Thank you so much. தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். சரண்டர் ஒரு போலீஸ் பேக்ட்ராப் ஸ்டோரி மட்டும் இல்லை, தர்ஷனுக்கும் லால் அவர்களுக்கும் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு உறவை இயக்குனர் இந்த படத்தில் அழகாக காமிச்சிருக்காங்க. நல்லவனுக்கு நல்லது தான் நடக்கும் என்று சொல்லக்கூடிய இந்த படத்தில் எடிட்டிங் ரொம்ப தரமானதாக இருக்கிறது. 5 நாள் கால அவகாசத்தில் படத்தின் கதை விரைவாக நகர்வதில் இவருடைய பங்கு முக்கியமானதுன்னு சொல்லலாம். அழைக்கிறோம் எடிட்டர் ரேணுகோபால் அவர்களே. எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட ஃபஸ்ட்டு படம். ஃபஸ்ட்டு டைரக்டருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னை ஃபஸ்ட்டு படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. படம் நல்லா வந்திருக்கு. பட் நீங்கள் மீடியா நீங்கள் தான் அதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி படத்தை கொஞ்சம் மூவ் பண்ணணும். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ அழகாக கரெக்டாக தான் பேசுவார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். படத்தோட ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பொதுவாக ஒரு செட்டு போட்ட மாதிரியே இருக்கக்கூடாது, அப்படி தனியே தெரியக்கூடாது. அப்படிங்கிறதுல இந்த டீம் எல்லாருமே ரொம்ப கவனமாக இருந்திருக்காங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷனே இவ்வளோ அழகாக உருவாக்கி இருக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக மனோஜ் அவங்களை சொல்லணும். இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸுனுமே அதை சொல்லலாம். காலம் எழுதும் திரைப்பயணத்தில் உங்கள் கலைப்பயணம் வெற்றி பயணமாக அமையட்டும். வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் ஆர்ட் டைரக்டர் மனோஜ் அவர்களை. வணக்கம். இது வந்து என்னோடய 3rd ஃபிலிம். அறிவழகன் சார் தான் என்னை வந்து இன்ட்ரோ பண்ணார் சப்தம் படத்தில். அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து அவரோட அசிஸ்டன்ட் கௌதம் சார் வந்து என்னை கூப்பிட்டு இந்த படம் கொடுத்தாரு. இந்த படம் கொடுக்கும்போதே சொல்லிட்டாரு ரொம்ப லைவாக இருக்கணும் அப்படின்னு. அதுக்காக இந்த செட்டெல்லாம் வந்து நாங்கள் பார்த்து ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்கேயுமே வந்து செட்டுன்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒர்க் பண்ணேன். ஆனால் அது வெளியே தெரியாது. இந்த மாதிரி நான் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த படத்தில் எதுவுமே தெரியாதனால எனக்கு வந்து ரெகக்னேஷன் இல்லாமல் இருக்குது. அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இதுதான் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். இந்த படத்தில் சான்ஸ் கொடுத்ததுக்கு ப்ரொடியூசர் சாருக்கும் டைரக்டருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். படம் நல்லா வந்திருக்கு. நீங்களாம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். பலனை எதிர்பாராமல் தான் திரும்பும் திசையெங்கும் தன் கரம் கொடுப்பவர். இவரின் நடிப்பாலும் பேச்சாலும் மக்கள் பலர் சிரிப்பால் நனைந்தனர். அழைக்கிறோம் நடிகர் மன்சூர் அலிகான் அவர்களை.
அம்மா தாயே கவிதா தொகுப்பாளினி அவர்களே, பயங்கரமாக சொல்லி வச்சிட்டீங்க, நன்றி. அவங்களுக்கு பதில் சொல்லிக்கிறேன். ரோஜா பூ ஏன் வச்சேன்னா, கருப்பு ஆடையில் வந்திருந்தேன், கருப்பு தான் இன்றைக்கி அடிக்குது எல்லாத்தையும். சரி, ஒரு இந்த கொத்தேனி எங்கே என் கை கிடைக்க போகுதோ, பாவம் தயாரிப்பாளர் ரொம்ப செலவழித்து கொண்டாந்தாரா, சரி ஒன்றை எடுத்துக்குவோம். சட்டை கிழிஞ்சிருக்கு, அதை மறைக்கிறதுக்காக குத்தி வச்சிட்டேன். பார்க்க அழகாக இருக்கா? நீங்கள் ஹீரோயினி இடுப்பை தான் பார்ப்பீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா அங்கே தான் தங்க தகன்னு மின்னுது, கையிலையும் மின்னுது பாரு வளையல். நன்றி. யாவருக்கும் வணக்கம். மக்கள் தொடர்பாளர் சுரேஷ், சதீஷ், கவிதா தொகுப்பாளினி மற்றும் தேவராஜ் பத்திரிகையாளர், எல்லாருமே, அனைத்து தாளிகையாளர்கள், பார்வையாளர்கள், திரைப்பட சுவைஞர்கள், இந்த படத்தின் தயாரிப்பாளர் அமெரிக்காவிலிருந்து வந்து எடுத்திருக்காங்க இல்லையா, அமெரிக்காவில் வேலை குமார் அவர்கள், மற்றும் இயக்குனர் அறிவழகன், ஈரம் பட இயக்குனர் அறிவழகன். இந்த ஈரமெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை, தாக்கத்தை தமிழ் திரைப்படத்தில் ஏற்படுத்திச்சு. அமைதியாக உட்கார்ந்துருக்காங்க. அவர்கிட்ட கௌதம் கோவிந்த் தானே, சரி, கௌதம் கணபதி. ஏன்னா எனக்கு என்னமோ அந்த அம்னீஷியா மாதிரி நிறையா வந்துருச்சு, தெரிய மாட்டேங்குது. மற்றும் புதுமுக இசையமைப்பாளர் மனோஜ், ஆர்ட் டைரக்டர். நல்லா போட்டிருந்தீங்க, செட்டு மாதிரியே தெரில. அந்த துப்பாக்கியெல்லாம் ஒரிஜினல் மாதிரியே இருந்துச்சு. நான் ஷூட் பண்ணியிருந்தால் எதுவும் அவ்வளோதான், குண்டு பாஞ்சிருக்கும். அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. இளம் கதாநாயகன் நல்லா அழகாக இருக்காங்க. தர்ஷன், உங்கள் தரிசனம் படம் வெளியானதுக்கப்புறம் உங்கள் தரிசனம் வேண்டி எத்தனை பொண்ணுங்க அலைய போகிறாங்களோ தெரில. கதாநாயகியும் அப்படி தான் இருக்காங்க. பனிகள் பூத்த மலர் மாதிரி குளிச்சுட்டு அப்படியே வந்திருக்காங்க. நல்லா அற்புதமான தேர்வு. மற்றும் இவங்க போலீஸ்காரியாக நடித்தாங்க எங்கூட, இந்த பச்சையம்மன் அவர்கள். அம்மா பேர் ரம்யா மேடம். ஐயா என்ன பண்ணீங்க? சிரிக்கக்கூடாது ஐயா, திடீர்னு கூப்பிட்றாங்க, என்ன தப்பாக எடுத்துக்கூடாது. அவங்கள பாராட்டணும், பேர் சொல்லாம விட்டால் தப்பாயிடும். இசையமைப்பாளர் நல்ல எங்கே இருக்கார். இந்த கருப்பு படத்துலேயும் ஒரு அபயங்கர்னு ஒரு பையன், சின்ன பையன் தான், இதே மாதிரி தான். இந்த மாதிரி புதியவர்களை ஊக்குவிக்கணும். அந்த வகையில் நான் குமார் அவர்களை ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன். நீங்கள் வந்து எடுப்பீங்க, இன்னும் நிறைய எடுப்பீங்க. இந்த அப்டேட் பிக்சர்ஸ் அப்டேட்டாக அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்கும். இன்னும் சண்டை காட்சி நிபுணர்லாம் விட்டுட்டேன். ராம்போ ராஜ்குமார்கிட்ட ஒர்க் பண்ண அப்பா பேர் என்ன, பிரகாஷ், பயங்கரமாக அவர் கூட இருப்பார். அவரோட சன்னு, அவருடைய மகன் சண்டை காட்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க. பார்க்க அவர் சண்டை காட்சி நிபுணர் மாதிரியே இல்லை, பெரிய ஒரு ஹாலிவுட் ப்ரொடியூசர் மாதிரி. ஒரு இவர் விஜய் மல்லையாவோட பார்ட்னர் மாதிரி பந்தாவாக இருக்காங்க. அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அற்புதமாக இருக்குது. மத்தியான வேலை, சாப்பாட்டு வேலை வேறு ஆகிடுச்சு. இந்த படத்துக்கு சரண்டர்னு பேர் வச்சுருக்காங்க. நான் அது உள்ள அறம் கூற்றாகும் அப்படின்னு ஒரு அற்புதமான அறத்தை தொகுப்பாளனி இளங்கோவடிகள் கூற்றிலிருந்து எடுத்து சொன்னாங்க. அது அற்புதமாக பேசுகிறாங்க, அதை பாராட்டணும் அவங்கள. சரண்டர் சரியான நேரத்தில் வருது. இது 10ஓடு 11 இருக்க போகிற படம் இல்லை. அதில் அந்த உத்வேகமும் அதில் ஆவேசமும் அந்த எடுப்புகள் அனைத்திலும் அவர் அறிவழகன் பேரை அவர் மாணாக்கர் கௌதம் கணபதி காப்பாற்றுவார்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நல்லா இருக்கும். சரண்டர், சென்ட்ரலுக்கு ஸ்டேட் சரண்டர், ட்ரம்ப்கிட்ட மோடி சரண்டர், பொண்டாட்டிகிட்ட புருஷன் சரண்டர். எல்லாம் வரின்னு போட்டு அது என்னென்னமோ வரி கண்டுபிடிச்சி போடுறாங்கப்பா. இந்த நிர்மலா சீதாராமன் மேடம் எங்கே தான் கற்றுக்கிட்டு வந்தாங்களோ தெரில.
சட்டியும் இப்போ அவுத்து விட்ருவாங்க போல். எல்லாம் இருக்கிற எல்லாத்தையும் அந்த வரி இந்த வரி லொட்டு வரி லொஸ்கு வரி இன்கம் டேக்ஸ் கட்டுறோம், கமர்ஷியல் டேக்ஸ் கட்டுறோம், அப்புறம் என்ன ஜிஎஸ்டி, அப்புறம் ஸ்டேட்டு சென்ட்ரலு எல்லாம் ஒன்றுக்கு 4 முறையிலையும் வசூலை பண்ணி மக்கள்கிட்ட எல்லாத்தையும் அவுத்துட்டு விட்டுறதுனால மக்கள் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சரண்டராக இருக்காங்க. அதனால் இந்த தேர்தலில் ஒரு மாற்றமும் புரட்சியும் வெடிக்கணும் இந்த படம். அதுக்கு ஒரு முத்தாய்ப்பா அமையும்னு நினைக்கிறேன். இனிய மத்தியான வேலை உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. இதுவும் பிரியாணி போடுறீங்களா? சாப்பிட்டீங்களா? அதுக்குல்ல கேட்டேன். மத்தியான வேலையாச்சே முடிஞ்சு போனோம்னா சாப்பிட்ணுமே மக்கள், அதெல்லாம் போடுவாங்க. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. இதில் நான் எனக்கு என்ன பிரச்சனைன்னா 2 நிமிஷம் எடுத்துக்கலாம். எனக்கு போவேன், என் மேனேஜர் சொல்லுவான் இங்கே ஷூட்டிங்க இந்த இது அவ்வளோதான். நான் யார் என்னென்ன பார்க்க மாட்டேன். அதனால தான் கொஞ்சம் அந்த அறிவழகனை பார்த்து எனக்கு அடையாளம் தெரியல சொல்கிறது இல்லையா. நான் பாட்டுக்கு நடிப்பாச்சே முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு வண்டியில் உட்காந்து போயிட்டே இருப்பேன். அப்படி பழகிட்டோம் இவ்வளோ வரைக்கும். அதனால் பல இழப்புகளை நான் சந்திச்சிருக்கேன். பட்டு நம்ம அதிகமாக லோடு எடுத்துக்க முடியாது இல்லையா. அந்த வகையில் இப்போது பல படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரே மூஞ்சி போர் அடிக்கிற பெரிய ஹீரோன்னு போட்டு ஒரு ஆளுகளவே சளிப்படைகிற மாதிரி படங்கள் வந்துட்டுருக்கு. அது தவறு இல்லையா. மக்களே வெறுப்படைகிறாங்க. என்னடா இவன் படத்தை போய் எத்தனை தடவை பார்க்குறது, வேறு நடிகனே கூடம் பார்க்கறது இல்லையா அப்படின்னு. அதனால் நீங்கள் சரியான தேர்வு யங்ஸ்டர்ஸை ஊக்குவிக்கணும். கதைகளே அந்த மாதிரி பயங்கரமாக செலவழித்து எடுத்திருக்கீங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நன்றி, வணக்கம். அழைக்கிறோம் ரம்யா அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். நான் ரம்யா ராமகிருஷ்ணா பேசுகிறேன். பிரசாத் லேப் எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டடான ஒரு லேப். பாலு மகேந்திர சார் படத்தில் ஹீரோயினாக பண்ணப்போ இங்கே இருந்தேன். மகேந்திரன் சாரோட ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறப்போ நான் இங்கே இருந்தேன். ஸோ அவரோட மேக்கிங் ஆல்மோஸ்ட் நான் ஃபீல் பண்ண அன்னைக்கு ஹீ வாஸ் லைக் ரியல் கிட் ஆஃப் பாலு மகேந்திர சார் ஸ்கூல், அதை சொல்லணும். இன்றைக்கி நான் இந்த படம் சரண்டர் நடிச்சிருக்கேன் அப்படின்னா மனசா வாச்சா கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 3மே ஒன்றுபட்டால் மட்டும்தான் நம்ம ஒரு நல்ல ப்ராடக்டோ நல்ல விஷயத்தையோ செய்ய முடியும். ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே தன்னோட ஹார்ட், மைண்ட் அண்ட் சோல் இதில் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் வி ஆல் லவ் சினிமா. அந்த சினிமாவில் எப்படியாவது முன்னுக்கு வரணும், எப்படியாவது நம்ம அங்கே வெறியாக நிற்கிற இடத்துல மட்டும்தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஐ கிவ் மை பிக் தேங்க்ஸ் டு கௌதம் சார் ஃபார் காஸ்டிங் மீ அண்ட் மகேந்திரன் சார். அதாவது மேக்கப்பே இல்லாமல் தான் நடிக்கணும் அப்படின்ற ஸ்கூல்லேருந்து தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ அதுலேருந்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரிபடி, ரைட் ஃப்ரம் எங்களோட மேக்கப் போட்டவங்கலேருந்து, எங்கள் ப்ரொடக்ஷன்லேருந்து, எங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜர்லேருந்து, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து, ஒரு டீமாக எல்லாருக்குமே ஒரே மோட்டிவ், சக்ஸஸ் மட்டும் சரண்டருக்கு வேணும் அப்படிங்கிறது. ஸோ ப்ரெஸ்ஸும் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த சக்ஸஸ் கொடுத்தீங்கன்னா எங்களை மாதிரி வி வில் வாண்ட் டு ரியலி அப்கம் அண்ட் we want to reach the place. So உங்கள் ஹெல்ப் எங்களுக்கு ரொம்ப அவசியம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ். தேங்க்யூ அம்மா. தேங்க்யூ. காலத்தின் விந்தையான கற்பனைகளில் புலரும் ஒவ்வொரு காலையும் தனக்கான ஒரு விடியலுக்காக காத்திருக்கும் நடிகர். சட்டமும் நீதியும் படத்தில் சட்டத்தை நுணுக்கத்தை மீண்டும் அழகாக படுத்த காக்கியில் கலக்கவிருக்கிறார் சரண்டர் பலமூலம். அழைக்கிறோம் அருள் சங்கர் அவர்களை. மதிய வணக்கம். முதல்ல டைரக்டர் கௌதம்க்கு எனக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தில் என்னை உள்ளே கொண்டு வந்ததுக்கு. ஃபஸ்ட்டு எனக்கு வரும்போது என்ன பயம்னா, லாலோட ட்ராவல் ஆகணும் போது ரைட்டிங்கில் அவரது பெருசாக இருக்கும், நமக்கு எதாவது எடுபடுமான்னு முதலேருந்து இன்னி வரலாம் டவுட் எனக்கு. எடிட்டர்லாம் இல்லை சார் பயங்கரமாக இருக்குது, படம் செம்மையாக இருக்குது, உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்றாங்க. ஸோ கௌதம் சார் எனக்கு அறிவழகன் சார் ஸ்கூல்லேருந்து வராருன்னு தெரியும். அவர் எடுக்கும்போது ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்டர் மாதிரி இல்லை எனக்கு. நான் ஆக்சுவலாக சரண்டர் ஆனேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது செய்கிறேன்ட்டு. என்ன மாதிரி வேணுமோ அது வேணுன்ற அளவுக்கு விட மாட்டார். ஆக்சுவலாக ரொம்ப 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 நிறைய எஃபர்ட் போட்டார் வித் அ ஸ்மைலிங் ஃபேஸ். இன்னொன்று படம் உள்ளே வர்றதுக்கு நான் இன்னொரு ரீசன் மகேந்திரன். சினிமாவில் எனக்கு ஒரு 3 தம்பிங்க இருக்காங்க கேமரா சைடில். அதில் மகேந்திரன் எனக்கு என் உடன்பிறவாத தம்பி. அவரோட படைப்புக்கு எனக்கு ரொம்ப 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 ரசிப்பேன். ஷார்ட் ஃபிலிம்லேருந்து லைக் நாங்கள் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம்.
இந்த படம் நிறைய கொடுத்துருக்கு. அதே மாதிரி தர்ஷன் வந்து நான் பிக் பாஸ்லாம் பார்க்கல. தர்ஷன் அங்கே ஸ்பாட்டில் தான் பார்த்தேன். பயங்கர எனர்ஜி. ஒரு ஒரு ஹீரோவுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் இருக்குது. அந்த ஒரு ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சி மாங்குறாப்புல விழுந்து வாரி வேறு லெவலில் பண்ணுறாப்புல. நான் தான் சொன்னேன், தம்பி இந்த எனர்ஜி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க, வேறு லெவலில் வருவேன். அமேசிங் எனர்ஜி. இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பெரிய லெவலில், இதை நான் ஃபீல் பண்ணுறேன். இது பெரிய ஆள்லாம் இல்லை, வாட் எவர் ஐ ஃபீல் ஐ எம் டெல்லிங் ஆக்சுவலி. மியூசிக் டைரக்டரோட ஒர்க் நான் சில இதில் பார்த்துருக்கேன். எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஹி இஸ் பார்ட் ஆஃப் திஸ். ப்ரொடக்ஷன் பற்றி சொல்லணும். எங்கேயுமே வந்து நம்மளை லெட்டலோன்னா இல்லை ஏதோ ஒரு நம்ம புலம்புற அளவுக்கு எதுவுமே விடலை. தி ரியலி டுக் கேர் வெரி வெல் ஆக்சுவலி. அண்ட் எடிட்டரோட இந்த கட்டப்பு தான் சார் பார்த்தேன். அமேசிங். வெரி வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. யூஸ்வலாக ஒரு காக்கி சட்டைனால கொஞ்சம் பெரிய பெரிய படங்கள் விட்டுருக்கேன் நான். அதில் என்ன உருட்டல் மிரட்டல் தானே இருக்கும், அதனால் வேணான்ற மாதிரி ஒதுங்குவேன். இதில் அதை தாண்டி நிறைய விஷயம் இருந்தது. ஸோ அதனால் வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் மன்சூர் சாரை பற்றி இன்றைக்கி ஒரே லைன் மட்டும் சொல்லிடுறேன். அந்த ஷூட் ஸ்பாட்டில் பார்க்கும்போது எனக்கு அவர் அப்படி இறங்கி நடந்து வரும்போது என்னடா அந்த சிங்கத்தை எப்படிற உள்ள ஒரு சிங்கத்தில் கோகைக்குள்ளே அடக்கிற மாதிரி அது அப்படி நடந்து வண்டியிலேருந்து இறங்கி உள்ளே போகும்போது லிட்ரலி அதில் வந்து அவரை பார்க்கும்போது இன்னும் அந்த ஃப்ரேமில் நான் அந்த சீனில் பார்க்கும்போது எனக்கு அப்படியே உண்மையாக சிங்கம் உட்காந்துருக்க மாதிரி இருந்தது சார். இதை நான் ஃபீல் பண்ணுறேன். இது கிண்டலாலாம் சொல்ல. அங்கே நான் ஆக்சுவலாக அந்த சீனில் பார்க்கும்போது இப்போ ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும்னு வச்சிங்களேன், அங்கே உண்மையாக அவரை பார்த்து எனக்கு அப்படியே மிரண்டேன். ஆக்சுவலாக சிங்கமாகவே தெரிஞ்சுது எனக்கு. படம் நிச்சயமாக நல்லாயிருக்கும் நான் நம்புகிறேன் சார். நான் பார்த்த போர்ஷனில் என்னோடய டப்பிங் போர்ஷனில் பார்த்தப்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல் தி பெஸ்ட். அண்ட் தேட்டரில் அவசியம் நீங்கள் பார்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பேச அழைக்கிறோம். தாலாட்டும் பூங்காற்று, தமிழ் பேசும் இளங்காற்று, 18 தமிழ் அறிஞர்கள் பேர் வைத்த பெரும் நாற்று இவர். வரைந்து வைத்த ஓவியம் போல் முழு மதியாய் ரசிகர்கள் மனதில் நிறையவுள்ள ரீல் டாக்டர், ரியல் ஆக்டர். அழைக்கிறோம் பாடினி குமார் அவர்களை தமிழ் பாட சில வார்த்தைகள். தேங்க்யூ. எனக்கு இவ்வளோ பெரிய இன்ட்ரோடக்ஷன். ஓகே, இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் கௌதமன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் நன்றி. சரண்டர் பற்றி ஷார்ட்டாக சொல்லணுன்னா இட்ஸ் லைக் ஹார்ட் ஒர்க், எஃபர்ட்ஸ் அண்ட் டிசிப்ளின் அண்ட் முக்கியமான விஷயத்தை நான் தமிழில் சொல்கிறேன், விடாமுயற்சி. இது எல்லாமே சேர்ந்தது தான் சரண்டர். இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே பேக் கேம், ஃப்ரண்ட் கேம் இருக்கிற எல்லாருமே அவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டைரக்டர் சார் நான் ரொம்ப மென்ஷன் பண்ண நினைக்கிறேன், அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் பார்த்தப்போ. ஸோ இந்த படத்துக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். August 1 ரிலீஸ் ஆகுது வேர்ல்டு வைட். உங்கள் எல்லாரோட சப்போர்ட் தான் வந்து எங்களுக்கு ரொம்ப தேவை. நீங்கள் எழுதுகிற எழுத்துக்கள் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் எங்கள் எல்லாருக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு ரொம்ப நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நன்றி பாடினி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். தேங்க்யூ சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். தன்னுடைய முதல் படைப்பாக கேங்ஸ்டர்ஸ் வைத்து ஒரு கிரைம் டிராமா கதையை இவ்வளவு பரபரப்புடன் போலீஸ் பின்னணியில் எடுத்திருப்பது இந்த இயக்குனர் மீது பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. சமீபகால புதிய இயக்குனர்கள் தமிழ் சினிமாவில் 8 திசையும் மெச்சும் வகையில் வெற்றியின் வரலாற்றை எழுதுகிறார்கள். அந்த வரிசையில் கௌதம் கணபதி சேர வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் சரண்டர் இயக்குனர் அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். எனக்கும் இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், இவ்வளோ பெரிய க்ரௌட் முன்னாடி கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. பட் எங்கள் டைரக்டர் இருக்கார். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அன் அ பார்ட் ஆஃப் அறிவழகன் சார் ஸ்கூல். எங்களோட டீம்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. தேங்க்ஸ் டு மை அறிவழகன் சார் டீம். ஸோ இந்த படம் வந்து ஹானஸ்டான ஒரு ஹானஸ்ட்டாக எடுத்துருவோம் அந்த படத்தை. எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஆஸ் அ ப்ரொடியூசர் சப்போர்ட்டட் வெரி வெல். படத்தில் பாட்டு கிடையாது, இன்டென்ஷன்லாம் எதுவும் அவாய்ட் பண்ணல. வேறு அந்த ஸ்கிரிப்டுக்கு அது தேவைப்படலை. ஸோ இதை எதுவுமே அவர் எங்கிட்ட வந்து ஒரு சாங் வைங்க ஒரு அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் எந்தவித கம்பல்ஷனும் இல்லாமல் அந்த படத்தை ட்ரை பண்ணோம்.
பட் ஃபைனலாக எல்லாமே நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகி வந்திருக்கு. ஐ ஹேவ் டு தேங்க் திஸ் டைம் மெய் அண்ட் தென் ஆக்ஷன் சந்தோஷ் அண்ட் தென் மனோஜ். அவன் வந்து என்ன எல்லாமே தம்பி மாதிரி தான், வாடா போடான்னு தான் கூப்பிடுவோம். ஸோ தேங்க்ஸ் மனோஜ் அண்ட் எடிட்டர் ரேணு. ஸோ எல்லாமே வந்து நம்ம அறிவழகன் சார் அந்த செட்டப்லேருந்து வந்தவங்க தான். ஒரு ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து ஒர்க்கிங் பண்ணாமல் ஒரு என்ஜாய் பண்ண எடுத்தப்பட்ட படம் தான் அது. சோஃபார் எல்லா படமாகவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. சோஃபார் நாங்கள் பார்த்த முடிக்கும் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்டலாக வந்து ஒரு ரேண்டமாக ஒரு 50 பேரை பிக் பண்ணி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் பப்ளிக்லேருந்து எடுத்து படத்தை ஸ்க்ரீன் பண்ணி காமிச்சோம். ஸோ ஓவரால் தே ஆர் வெரி பாசிட்டிவ் அபவுட் தட் ஃபிலிம். ஸோ எங்களுக்குமே ப்ரொடியூசருக்கும் சரி இந்த டீமுக்கும் சரி வி கெட் இன் அ கைண்ட் ஆஃப் அன் கான்ஃபிடென்ஸ். ஸோ வி ஆர் லான்ச்சிங் அவர் ஃபிலிம் ஆன் August 1st in the theatre. I have to support our sincere efforts and thank you for everyone. Yeah. தேங்க் வந்திருக்கும் இயக்குனர் சண்முகம் அவர்களை மேடை கழிக்கிறோம். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். ஆலமர விழுதுகளாய் அறிவழகனின் அடுத்தடுத்த படைப்பாளிகள் தமிழ் சினிமாவில் காலூன்றி வருகின்றனர். விசுவாசத்தையும் கடமையையும் வலுவான நம்பிக்கையும் கொண்டு தன் உதவியாளர்கள் மேல் இங்கு ஈரத்துடன் வாழ்த்த வந்திருக்கும் அறிவழகன் இயக்குனர் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களுக்கும் வந்திருக்கும் அனைவர்களுக்கும் வணக்கம். சரண்டர் என்னோடய அசிஸ்டண்ட் கௌதம் பண்ண படம். ஸோ லாஸ்ட் வீக் ஒரு படம் இன்னும் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ வந்து நான் இன்வைட் பண்ணி அந்த படத்துக்கு அட்டென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த படத்துக்கு ஏன் அட்டென்ட் பண்ணியிருந்தேன்னா, ஒரு ஃப்ரெண்டும் இன்வைட் பண்ணியிருந்தார். மேலும் வந்து அந்த படம் வந்து ட்ரெய்லரே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒரு ஹாரர் சப்ஜெக்ட்டு. ஸோ அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோட் பண்ணணும். ஏன்னா எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து ஒரு விஷ் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஹார்ட்ஃபுல்லாக தான் அந்த ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அதுக்கப்புறம் ஸோ அப்படி அந்த ஒரு படத்துக்கு நான் வந்து கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக வந்து ஒரு ப்ரொமோட் பண்ணும்போது இந்த படத்துக்கு என்னோடய அசிஸ்டண்ட் மட்டும் இல்லை, ஒரு டைரக்டராக மட்டும் இல்லை, இந்த டோட்டல் டீமே வந்து எனக்கு வந்து பரிச்சயமான டீம் தான். மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே வந்து டோட்டல் டீமாக வந்திருக்காங்க. ஒரு ப்ரொடியூசர் வந்து அவர் நம்பி வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ சார். ஒரு பாயிண்டில் இந்த படத்தில் ஒர்க் பண்ண என் சார்ந்த ஃபஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் நான் சொல்லணுன்னா, ட்ரெய்லர் ரொம்ப பார்த்தேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். எல்லா ஆங்கிலையுமே வந்து அந்த படத்தை வந்து இன்னும் வந்து அந்த ட்ரெய்லர் வந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஆர்ட் டைரக்டர் மனோஜ் வந்து எனக்கு ஃபஸ்ட்டுருந்தே எனக்கு தெரியும். அதாவது வந்து பார்டர் படத்துக்கு அதுக்கு முன்னாடி இருந்து தெரியும். ஸோ ஒருத்தரோட திறமை அப்படின்றது நம்ம வந்து அவங்க வந்து மட்டும் சான்ஸ் கேட்கணும் அப்படின்னு கிடையாது. அந்த ஒர்க்கை வந்து நம்ம வந்து பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இவர்கிட்ட வந்து ஒரு வேலையை கொடுக்கும்போது கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த படங்களில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பொறுப்பு வந்து அவங்களே தேடி வரும். ஸோ எங்கே வந்து தானாக தன்னோட ஒர்க்கை வந்து ஒரு சின்சியராக ஆனஸ்ட்டாக காமிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஒர்க்கை வந்து அவங்கள தேடி போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் வந்து எனக்கு வந்து மனோஜ் உள்ளே வந்தார். வந்ததுக்கப்புறம் சப்தம் அப்படின்ற ஒரு படம் வந்து அவருக்கு வந்து ஃபஸ்ட் சான்ஸாக கொடுத்தாரு. அந்த படத்தோட அடுத்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா மனோஜ் அப்படின்றது சரி அருள் செட் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது இல்லாமல் கண்டிப்பாக கதையும் ஒரு டைரக்டரும் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த படத்தில் எனக்கு ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ண படம் தான் அந்த சரண்டர். ரொம்ப சூப்பராக இருக்குது மனோஜ். அது நான் ஃபஸ்ட்டு டே வந்து அது வந்து பார்க்கும்போதே வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன், ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பட்ஜெட் கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக வந்து நான் நினச்சதெல்லாம் கொண்டு வர முடியும் அப்படின்றத என்றைக்குமே வந்து ஒரு டெக்னீஷியனும் சரி ஒரு டைரக்டரும் நினைக்கவே கூடாது. நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு அமௌண்ட், ஒரு பட்ஜெட், இந்த பட்ஜெட்டில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்ற ஒரு பாயிண்டில் வந்து கிடைக்கிறதுல எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து லைஃப்பில் வந்து நமக்கு நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்கணும்னு நம்ம சொல்வேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் தான் வந்து எல்லா டெக்னீஷியன்ஸையும் வந்து அவங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுத்து தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காங்க ஒரு பாயிண்டில். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து எடிட்டர் ரேணு சாபு, என்னோடய எடிட்டர் சாபுவோட அசோசியேட்டாக இருந்தார். பார்டர் எல்லா படத்துலையுமே வந்து த்ரோட் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ என்னென்னா எங்கள் 2 பேர்த்தோட ஒரு வேவ் லென்த் அப்படி இருந்து எல்லா டைம்லேயும் வந்து எங்கள் 2 பேர்த்தோட வேவ் லென்த்தை வந்து கரெக்டாக பிடிச்சிட்டு
அது கரெக்டாக கூட ட்ராவல் பண்ணுற ஒரு எடிட்டர்னு நான் சொல்லுவேன் ஒரு பாயிண்டில். அது சாபுக்காக இருக்கட்டும் எனக்காக இருக்கட்டும் அப்படின்றத நான் ரொம்ப சொல்லுவேன். ஏன்னா ஒரு அசோசியேட் அப்படின்றது வந்து ஒரு டைரக்டருக்கும் சரி, ஒரு எடிட்டராக இருக்கட்டும், எல்லா ஒரு கேமராமேனாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்க அசோசியேட் அசிஸ்டண்ட் அப்படின்றது ரொம்ப வந்து ஒரு தான் சொல்கிற வேலையை வந்து செய்யணும் அப்படின்றது கிடையாது. தான் சொல்கிற வேலையை மட்டும் செய்யாமல் அதுக்கு மேலே வந்து அந்த படத்துக்கு என்ன அவங்களான ஒரு உழைப்பை வந்து போட முடியும் அப்படின்றது கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து 100% வந்து தேவை. அந்த மாதிரி ஒரு அசோசியேட் அசிஸ்டண்ட் அப்படின்றது தான் வந்து ஒவ்வொரு சீஃப் டெக்னீஷியன்ஸும் வந்து உண்மையான சீஃப் டெக்னீஷியன்ஸ் வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து அவங்களும் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி இந்த படத்தில் வந்து எடிட்டர் அமைஞ்சிருக்க வந்து ரேணு அப்படின்றது உண்மையிலே வந்து இந்த படம் வந்து உனக்கு பெரிய அளவில் வந்து ரீச் ஆகும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஒரு பாயிண்டில். ஸோ அடுத்து கேமராமேன் எனக்கு ஃபஸ்ட்டு டே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த கான்ட்ராஸ்ட் லைட்டிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த கலர்ஸாக இருக்கட்டும், யூஸ் பண்ண கலர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப சூப்பர், ஃபைன். என் ஸ்டன் மாஸ்டர் வந்து இன்றைக்கி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது சார், ஃபைன், சூப்பர், ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் விகாஷ். ஃபைன். என்னோடய படத்தோட ஃபங்க்ஷனில் தான் வந்து அவரை பற்றி நிறையா சொல்லணும்னு நான் நினச்சேன். அது கரெக்டாக நான் ஒரு டைமாக வந்து அப்படியே தள்ளி போயிட்டே இருந்துச்சு. தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்றது எனக்கு என்னோடய டிஓபி, பார்டர் படத்தோட டிஓபி வந்து தமிழ் ராக்கர்ஸோட டிஓபி ராஜசேகர் வந்து எனக்கு வந்து சொன்னார், விகாஷ்னு ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காப்புல, நீ வந்து யூஸ் பண்ணிப்பாரு, நல்லாயிருக்கும் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டை சொல்லிவிட்டு வந்து ஒரு சின்ன ட்ராக் மட்டும் தமிழ் ராக்கர்ஸ் கேட்டோன்னே வந்து எனக்கு ரொம்ப வந்து அப்பீலிங்காக இருந்துச்சு. அதாவது ரொம்ப சூப்பராக இன்னொரு டியூன் வந்து நம்ம கேட்கணும், ஒரு டைரக்டர் அப்படின்றதுனால இல்லை எனக்கு இன்னொரு ஆப்ஷன் டியூன் வேணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஏன்னா ஒரு தங்கன்றது வந்து 2 அடியிலையும் கிடைக்கலாம், 10 அடியிலையும் கிடைக்கலாம். எனக்கு 10 அடியில் தான் தங்கம் கிடைக்கும் அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. எனக்கு 2 அடியிலேயே வந்து கிடைச்ச தங்கம் அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து அந்த மியூசிக் ஆக்டர் பார்த்திங்கன்னா விகாஷ் தான். ஆமாம் சார், எல்லாம் டைம் காலம் தான் சார் எல்லாத்துக்கும் ஒரு பாயிண்டில். அப்படி ஒரு ஸோ என்னோடய படங்கள் வந்து மியூசிக் வந்து ஆர்ஆர் பார்க்கும்போது சொல்லி திடீர்னு வந்து ஒரு மியூசிக் வந்து ஃபஸ்ட் ஆர்ஆர் போட்டுட்டு உடனே கூப்பிட்டுட்டேன், சார் வந்து மியூசிக் பண்ணியிருக்கேன் அனுப்பிட்டுமா அப்படின்னா, இல்லை நான் ஸ்டுடியோலேயே வந்து பார்க்குறேன், அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு ஆம்பியன்ஸ் ஃபீல் அப்படின்னு அவரும் விரும்புவார், நானும் விரும்புவேன். போய் பார்க்கும்போது அந்த படத்தோட விஷுவலை தாண்டி ஒரு இன்னும் ஜாஸ்தியாக வந்து ஸ்ட்ராங்காக பயங்கரமாக இருக்கும் ஒரு பாயிண்டில். இதுக்கு மேலே கேட்கவே முடியாது அப்படின்ற மாதிரி. நான் வந்து விகாஸ்கிட்ட வந்து ஜோக்காக சொல்லுவேன், விகாஸ் வந்து இப்போ வந்து நீங்கள் போட்டிருக்க மியூசிக் வந்து எனக்கு வந்து ஒரு விஷுவலில் வந்து எனக்கு வந்து ஒரு 5 ஹெலிகாப்டர் தேவைப்படுது ஒரு பாயிண்டில். ஸோ அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிடுறேன், நான் 5 ஹெலிகாப்டர் வச்சுட்டு நான் வந்து அந்த சீன் எடுத்துகிட்டு வரும்போது அந்த மியூசிக் போட்டு கொடுத்துருங்க எனக்கு அப்படின்வேன். ஸோ இவர்கிட்ட வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் டைரக்டர் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றது தான், எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக எனக்கு ஃபீல் பண்ணணும் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் விகாஷை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு தான் கேட்க வேண்டியது இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக அந்த படத்துக்கு தேவையான எல்லா எக்ஸப்மெண்ட் அந்த முழு உழைப்பை வந்து போட்டு கொடுத்துருவார் ஒரு பாயிண்டில். அதுதான் கௌதமுக்கு போட்டு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அதுதான் அவர் கம்மியாக கேட்டிருக்காரு ஒரு பாயிண்டில். ரொம்ப சூப்பர். விகாஷ் வந்து இன்னொன்று ட்ராவல் பண்ண வேண்டிய தூரம் வந்து இன்னும் நிறையா இருக்குது. கூடிய சீக்கிரம் வந்து கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக நம்ம பண்ணுவோம் கண்டிப்பாக விஷயம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா தர்ஷன். இப்போ எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கி வந்த ரீசெண்டாக வந்த பிக் பாஸ் அத்தனையிலையுமே வந்து ஃபுல் எபிசோடு வந்து என்னோடய டைமிங் ஒரு ரைட்டிங் பீரியட்னு நம்மளுக்கு ஒன்று இருக்கும், ஷூட்டிங் டைமு ரைட்டிங் பீரியட். அந்த ரைட்டிங் பீரியட் டைமில் வந்து அந்த நான் பார்த்த ஃபுல் பிக் பாஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து தர்ஷன் வந்த அந்த பிக் பாஸ் தான். அது இன்றைக்கி வரைக்கும் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆன ஒரு பிக் பாஸ்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதில் பார்ட்டிசிபேட் எல்லாருமே வந்து இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. அதில் 2 பேர் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தேன். ஒன்று தர்ஷன், ஒன்று முகன். ஸோ நான் ஒரு லவ் சப்ஜெக்ட் எடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து தர்ஷன் முகன் யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ணோம் அப்படின்றது 2 பேருமே வந்து ரொம்ப சாமிங்காக இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய அசிஸ்டண்ட் கௌதம் படத்தில் வந்து த்ரூஅவுட் வந்து ஃபஸ்ட்டு படம் அமைஞ்சது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதை கேஸ்ட் பண்ணது கௌதமுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. ஸோ அந்த இன்றைக்கி வந்து அந்த ஃபஸ்ட் படம் பார்க்கும்போது ஒரு ஃபஸ்ட் படத்துக்கான டெபியூ படத்துக்கான இல்லாமல் மெயின் வந்து அந்த ஆக்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு லவ் சப்ஜெக்ட் அப்படின்றது பண்ணுறது ஓகே, பட் எடுத்தோன்னே டெபியூவாக வந்து அதை ஆக்ஷனாக பண்ணி அதில் வந்து ஆடியன்ஸை வந்து ரீச் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு படம் தானே எப்படி ஆக்ஷன் ஹீரோவாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்றது கிடையாது.
கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக வந்து அந்த சப்ஜெக்டும் அந்த படத்தோட அமைப்பு, அதுக்கப்புறம் நீங்கள் என்னவா பண்ணியிருக்கீங்க அப்படின்றது ஒரு விஷயம் போதும். ஃபஸ்ட்டு படத்தில் வந்து இது பண்ணுமா பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக ரீச் ஆயிரும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மன்சூர் அலிகான் சார், இன்றைக்கி தான் அவர் ஃபஸ்ட்டு வந்து நேரடியாக நாங்கள் பார்த்து மீட் பண்ணி பேசிக்கிறோம். ஆனால் அவருக்கு எனக்குமான கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கேப்டன் பிரபாகரன். நான் வந்து பயங்கரமான வந்து தீவிரமான ரஜினி சார் ஃபேனு. ஆனால் கேப்டன் பிரபாகரன் படத்தை தான் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக பார்த்தேன், தியேட்டரில் அதிகமாக பார்த்த ஒரே படம் அப்படின்றது. மோர் தென் வந்து ஒரு 10 டைம்ஸ் படம் பார்த்துருப்பேன். ஏன்னா அன்றைக்கி வந்து அதோட நிறைய வந்து பாத் பிரேக்கிங் வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறைய பேருக்கு தெரியாது அந்த படத்தை பற்றி. அது ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அதோட சவுண்டிங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அன்றைக்கி வந்து நிறையா வந்து பாத் பிரேக் பண்ண ஒரு படமாக இருக்கும். அந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மன்சூர் அலிகான் சார் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன். அந்த இன்ட்ரடக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த இன்னொருத்தரோட ஆப்போசிட்டில் இருக்கிற தலையை வெட்டிட்டு வந்து ஃபுல் பிளட்டில் சோக் ஆகிட்டு அவரோட ஃபேஸை இன்ட்ரடியூஸ் ஆகும். அப்போ பேக் ஷாட்டில் வந்து அவரோட டயலாக் வரும். படம் வந்து ஒரு 1 or 3 days 4 days ஆனதுக்கு முன்னாடியே வந்து அவரோட இமேஜ் வந்து கேரக்டர் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கேரக்டர் பேக் ஷாட்டில் காமிக்கும் போதே வந்து ஹோல் தேட்டர் விஜயகாந்த் சாருக்கு எந்த அளவுக்கு கிளாப் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு கிளாப் வந்து அவர் கிடச்சிது ஒரு பாயிண்டில். அதுதான். ஸோ ஒரு ஹீரோக்கு ஈக்குவலாக வந்து ஒரு வில்லனுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு ரிசீப்ட் கிடைக்கும் போது கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக வந்து ஆடியன்ஸ் வந்து எந்த கேரக்டர் எது பண்ணாலும் சரி ஒரு பாயிண்டில் அது கரெக்டாக ரீச் ஆயிடுச்சுன்னா வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது தான் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த விதத்தில் தர்ஷனா இருக்கட்டும், படத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண ஹீரோயின்ஸ் ரம்யா எல்லாருக்குமே வந்து என்னுடைய வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபைனல் இந்த படத்தோட ப்ரொடியூசர். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டூர் போகிறதுக்கு வந்து நம்மளுக்கு சின்ன வயசில் நம்ம ஸ்கூலில் டூர் போயிட்டு இருக்கும்போது வந்து ஜஸ்ட் கொடைக்கானல் போகணும், ஊட்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து ஒரு 200 rupees 500 rupees 1000 rupees அப்படின்னு கேட்போம். அது வந்து நம்ம நிறைய போராட வேண்டியது இருக்கும் ஒரு பாயிண்டில். அது நம்மள்கிட்ட வந்து அப்பாட்ட சொல்லி ஓகே பண்ணி அது அம்மா மூலமாக கொரியர் அனுப்பி அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கே வந்து நம்மளுக்கு ஒரு டூர் போகிறக்கே வந்து நம்ம அப்பாட்ட வந்து ஒரு 500 கேட்குறதுக்கு வந்து அவ்வளோ போராட வேண்டியது இருக்குது. நம்மளை நம்பி அது ஒரு டெபியூ டைரக்டர் ஒரு கதையை நம்பி அந்த கதை நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி அவன் திறமையை நம்பி ஒரு படம் வந்து கொடுக்குறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அந்த விதத்தில் வந்து ப்ரொடியூசர் வந்து நான் ஹெல்ப் பண்ணிக்கிறேன் ரொம்ப கண்டிப்பாக அது டெஃபரெண்ட்டாக வந்து அந்த சரண்டர் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு அப்பீல் இருக்குது. ட்ரெய்லருக்கும் சரி இதுக்கும் சரி கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக நல்லா போகும் அப்படின்றது எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா என்னோட டீம் கௌதம் சொல்லுவேன். ஸோ கௌதம் என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு வந்து கேட்கும்போது வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து மணிகண்டனுக்கும் அவர் நல்லா தெரியும், ஒன் ஆஃப் த ரிலேட்டிவ் ஆஸ் வெல் அஸ் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு மூலமாக வந்து அப்போ அப்பேர் பண்ணார். பண்ணப்போ வந்து எந்தளவுக்கு வந்து நம்ம கூட வந்து ஒர்க் பண்ணணும், ஒரு விஷயம் தொழில் கற்றுக்கணும் அப்படின்றதில் வந்து ரொம்ப ஈகராக இருந்தார் அப்படின்றது. ஏன்னா பார்த்துட்டு இருக்க வந்து யூஎஸில் வேலை பார்த்துட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த வேலையை விட்டுட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பேஷனில் வந்து சினிமா அப்படின்றது எந்த அளவுக்கு வரணும் அப்படின்றதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தார் அப்படின்றது ரொம்ப தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து தமிழ் ராக்கர்ஸ் ஒர்க் பண்ணார், அதுக்கு முன்னாடி பார்டர் ஒர்க் பண்ணார். ஸோ இன்றைக்கி வந்து அந்த படம் வந்து இந்த அளவுக்கு வந்து ரீச் பண்ணிவிட்டு ஒரு படமும் எடுத்து காமிச்சிட்டு அது ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணியிருக்குது. உண்மையிலேயே வந்து அந்த பார்த்து ட்ராவல் அப்படின்றத நான் வந்து உண்மையிலேயே பாராட்டுறேன். ஸோ டைம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அதாவது என்னோடய அசிஸ்டன்ஸ் கூட ஒர்க் பண்ணாங்க அத்தனை பேருமே வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கேன்னா வந்து கண்டிப்பாக திறமையானவங்க தான் எல்லாருமே, எல்லா அசிஸ்டன்ஸும். அப்படி தான் வந்து ஒரு டைரக்டர் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் பாயிண்டில். சிலருக்கு வந்து ஒரு படங்கள் வந்து காலதாமதமாகலாம், சிலருக்கு வந்து சீக்கிரமாக கிடைக்கலாம் அப்படின்றது இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் மீறி வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு டைம் அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான் இருக்குது. நம்ம என்ன ஃபார்முலா போட்டாலும் சரி அது கரெக்டான டைமில் வந்து நம்ம எடுத்துகிட்டு போவோம். போகிறதுக்குன்னு ஒரு டைம் ஃபேக்டர் இருக்குது. ஸோ ஆனால் நம்மளுக்கான உழைப்பை வந்து நம்ம வந்து போட்டுகிட்டே தான் இருக்கணும். இப்போ நம்ம ஜோசியத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் சரியில்லை, ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே மேலே டாப்பில் போவீங்க அப்படின்னு என்ன தான் சொன்னாலும் நம்மளுக்கு வேலைக்கான உழைப்பை வந்து நம்ம போட்டுகிட்டே இருக்கும்போது அது கரெக்டாக ப்ராப்பராக சேர வேண்டிய இடத்துல வந்து சேரும்போது அது கரெக்டாக வந்து சேரும். அப்படி வந்து கௌதம்க்கு வந்து அவரோட உழைப்பு திறமை எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி வந்து அது அமைஞ்சிருக்கு ஒரு பாயிண்டில், இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் வந்துருக்கு. ஸோ கண்டிப்பாக டெஃபரெண்ட்டாக இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கான உருவம் தான். ஸோ ஒரு டைரக்டர் வந்து என்ன கற்றுக்குறோம் அப்படின்றத விட வாழ்வியலில் நம்ம என்ன கற்றுக்கிட்டு உள்வாங்கிக்கிறோம், அதை எப்படி வந்து வெளிப்படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான். ஸோ உங்கள் கதையை நான் ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு வாழ்வியல் நீங்கள் அனுபவப்பட்ட ஒரு விஷயங்கள் படங்கள் பார்த்ததாக இருக்கட்டும், நீங்கள் வாழ்வியல் இருக்கணும், என்னோடய படங்கள் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து தெரியுது.
ஸோ அந்த விதத்தில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும் அப்படின்றது என்னோடய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு டீச்சர் வந்து எவ்வளோ அழகாக சொல்லுவாங்களோ அது மாதிரி கிளிப்புள்ளைக்கு மாதிரி சொல்லிட்டு போயிருக்கீங்க. அப்போ எவ்வளோ அழகாக உங்கள்கிட்டருந்து கற்றுப்பாங்க உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது தெரியுது. தேங்க்யூ சார். சாரி, நான் சார் அந்த நர்வஸில் சில இதை மிஸ் பண்ணிட்டேன். தென் ஐ ஹேவ் டு தேங்க் ராஜசேகர் சார் அண்ட் சாபு சார் அண்ட் அதர் ஃப்ரெண்ட்ஸ் வந்தது. அண்ட் இந்த நேரத்தில் என்னோடய டெக்னீஷியன் என்னோடய டைரக்ஷன் டீம் சொல்லணுன்னா பிரகாஷ் சாராக இருக்கட்டும், காமராஜ் அண்ட் சந்தோஷ், சபரி as well as கார்த்திக், சாய். இல்லை ஐ மீன் என் டீம் மேபி வரலாம், மேபி ஓவர் ப்ளீஸ். யாரும் இருக்காங்களா நம்ம டீமில்? சார் கொஞ்சம் வாங்களேன். ஒரு சின்ன தேங்க்யூ மாறன், யா ப்ளீஸ் சார், ஜஸ்ட் 5 minutes சார். இன்பாவா, தமிழ், சபரி, வெரி ஃபியூ வந்திருக்காங்க. மீன் எடுத்துக்கலாமா? அங்கே போய் நின்று அசிஸ்டன்ட் டைரக்டர் உங்கள் அடுத்த படத்தில் மன்சூர் சார் இருக்காரா? எப்போவுமே ஒரு ஞாபகத்துக்கு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது நமக்கு நல்லது இல்லை? இல்லை சார், படத்தோட டீம் இருக்கணும் சார். ரொம்ப நன்றி சார், இது இவங்களோட விழா சார். தேங்க்யூ, நன்றி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் மை டீம். எல்லோரும் இந்த ஸ்டேஜுக்கு தான் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். ஸோ எல்லோரும் சீக்கிரமாக படம் பண்ணணும். அண்ட் தென் தர்ஷன் அண்ட் பாடினி, ரம்யா மேம் அண்ட் அருள் சார், இவங்க எல்லாமே தே ஹவ் பீன் சப்போர்ட்டட். தேங்க்யூ வெரி மச். நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னால கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. வெரி சாரி. தேங்க்யூ. யா. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். கடின உழைப்பு இல்லாமல் எந்த ஒரு கனவும் ஒருபோதும் நனவாக்கப்படாது. அப்படி ஒவ்வொரு கனவையும் தமிழ் சினிமாவில் நனவாக்கியவர் சாபு ஜோசப். சரண்டர் படத்தில் தன்னுடன் இருந்த ரேணுகோபால் அவர்கள் எடிட்டராக அறிமுகமாகும் படத்திற்கு வாழ்த்த வந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி. இவரே சின்ன பையனாட்டம் இருக்காரு. இவர்கிட்ட இன்னும் பல பேர் எங்கிருந்து வராங்கிறது பெரிய சந்தோஷம். அழைக்கிறோம் சாபு ஜோசப். எப்படி அப்படியே இருக்கீங்க? சின்ன பையன். தேங்க்யூ. ஆக்சுவலி நான் சொல்லணும்னு நினச்சேன். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய அசிஸ்டண்ட் வந்து டெபி ஆகிறதுனால நானும் ரொம்ப சீனியர் எடிட்டர் மாதிரியும் அப்புறம்லாம் ஒன்று அறிவழகன் சாரோட டீம், அவங்க டீம்லேருந்து ஒருத்தர் படம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலி கௌதம் சாரை பற்றி சொல்லணும்னா முதல் முறையாக கௌதம்னு ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றாங்க தமிழ் ராக்கர்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் நினைக்கிறேன். பார்த்தா அவர் அப்போவே ஒரு டேரக்டர் தான் இருந்தார். அவர் லுக்கு, அவர் தோரணை, அவர் பாடி லாங்குவேஜ் எல்லாமே அப்போவே ஒரு டேரக்டராக இருந்தார். அவர் பார்க்கும்போது இவர் இப்போ தான் அசோசியேட் டேரக்டர் ஆயிருக்கணுமே பல வருஷத்துக்கு முன்னாலேன்ற இதில் இருந்தது. ஸோ அப்படி ஒரு கேரக்டர் அவர். எப்போ கேட்டாலுமே ஒரு கதை எப்போவுமே நாளைக்கே டேரக்டர் ஆகிடலாம் அந்த ரேஞ்சில் தான் இருந்தார். அப்போது அந்த இருக்கும்போது இருந்தார். ஸோ அப்படி அவர் ட்ராவல் ஆகி 2 படம் ட்ராவல் போய் பேசும்போது சார் எனக்கு இது மாதிரி கதை இருக்குது, எதனா பண்ணணும்னு எப்போவுமே ஒரு ஈகராகவே இருப்பார். இங்கே எப்போவுமே நான் நிறைய படத்தில் ஒர்க் பண்ணும்போது பார்த்துருக்கேன். ஒரு அசோசியேட் டேரக்டர்ஸ் எப்போவுமே ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வச்சுட்டு சார் எங்கேயாவது ஒரு படம் பண்ணிடணும், எப்படியாவது ஒரு இது சொல்லிட்டு இந்த கோடம்பாக்கம் இந்த சாலைகிராமம் ரோட்டில் நிறைய பேர் நீங்கள் டீ கடையில் பார்த்தாலும் சரி, ரோட்டில் பார்த்தாலும் சரி, நிறைய பேரோட ஒரு கனவு வந்து ஒரு சீக்கிரம் ஒரு படம் பண்ணிடணும் ஒரு டேரக்டர்கிட்ட வந்து. அந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ஸ்டேஜ் வந்து முதல் சக்ஸஸாக நான் வந்து கௌதமுக்கு பார்க்குறேன் நான் ஆக்சுவலி. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இவருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல அவர் உட்காந்துருக்காருன்னா அதுக்கு உண்மையிலே அவருக்காக நான் சந்தோஷப்படுறேன். அவருக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த ப்ரொடியூசருக்கும் நான் வந்து ஆக்சுவலி இந்த டைமில் நான் தேங்க் பண்ணுறேன். ஏன்னா அறிவு சார் சொன்ன மாதிரி தான் நம்மளை நம்பி யாரும் ஒரு ரூபாவோ 10 ரூபா கூட ஈஸியாக அவளுக்கு சீம் தராத சமயத்தில் ஒரு பல கோடி ரூபாய் போட்டு ஒரு படம் எடுக்கிறாங்கன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ ஒரு ஃபுல் யங் டீமாக கொண்டு வந்து இன்றைக்கி இந்த படம் பண்ண வைக்கிறாரு அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அவரோட ப்ரொடியூசரோட கான்ஃபிடென்ட்டுக்கு ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் அடுத்தது வந்து இந்த டீமில் இருக்க எல்லாருமே வந்து எனக்கு தெரியும். என்னோட அறிவரசன் டீமும் சாந்தகுமார் சார் டீமும் தான் ஆல்மோஸ்ட் இந்த டீமில் இருக்க. இந்த அசோசியேட் கோ டைரக்டர் பிரகாஷ், அப்புறம் சுஜித், ரசவதியில் நடித்த சுஜித் ஒரு மெயின் வில்ல நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி ஃபுல்லாகவே என்னோட டீம் மாதிரி தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன். ஸோ ஐம் வெரி ஹாப்பி.
ஸோ ரேணுகோபால் என் கூட அசோசியேட்டாக கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் இருந்தார். எப்போவுமே நான் வந்து என் அசிஸ்டன்ஸ் கிட்ட வேலை சேர்க்கும்போது ரொம்ப படித்த பசங்க, ரொம்ப இந்த பர்டிகுலர் காலேஜில் இருக்க பசங்க அப்படி தான் நான் வேலைக்கு சேர்க்கணும்னு இல்லை. நான் வந்து ரொம்ப ஊர்லேருந்து வர பசங்க, இப்போ ரொம்ப நம்மள அந்த ஒரு ஈகர்னஸ் இருக்கும், சினிமாவில் எப்படியா ஜெயிக்கணும், சினிமாவில் ரொம்ப வருஷம் ட்ராவல் பண்ணணுன்ற ஈகர்னஸ் இருக்க பசங்களை நான் பார்த்து நான் எடுப்பேன். ஸோ அப்படி தான் வேலூர்லேருந்து ஒருத்தர் வந்து என்னை தேடி வந்து, சார் உங்களோட அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு சொல்லி என் கூட சேர்ந்து இவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணார். சினிமாவில் எப்போவுமே உடனே வந்து ஒரு எடிட்டர் இன்றைக்கி வந்து இந்த 2K கிட்ஸ்லாம் எப்படின்னா வந்த உடனே மறுநாளே எடிட்டர் ஆகிடணும், இவ்வளோ தானே இன்னும் அவுட் ரெக்கார்டு, இவ்வளோ தானே எடிட்டிங். ஸோ அந்த ஃபீல்டில் தான் இருக்கிற சமயத்தில் இல்லை நான் கற்றுக்கிறேன்னு சொல்லி இருந்து 4 படம் என் கூட அசோசியேட்டாக ஒர்க் பண்ணி ஒரு இவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணி எனக்கு பர்ஃபெக்டான ஒரு லான்ச் அவருக்கு ஆயிருக்கு. ஸோ ரேணுகோபால், ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. ஸோ கண்டிப்பாக நீ வந்து அடுத்தடுத்து சக்ஸஸ் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் நாட் ஒன்லி ரேணுகோபால், இந்த டீமில் எல்லாருமே என்னோடய அசிஸ்டன்ஸ் மாதிரி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். ஃபைட் மாஸ்டர்லேருந்து சினிமாட்டோகிராஃபர்லேருந்து மனோஜ், ஆர்ட் டைரக்டர்லேருந்து, ஸோ இந்த படத்தில் கோ டேரக்டர்ஸ் என் பிரகாஷ் அவரெல்லாம் சீக்கிரம் படம் பண்ணுவார் அவரெல்லாம். ஸோ எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் கௌதம், உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் வரும். ஸோ மன்சூர் அலிகான் சாரோட ஒர்க் பண்ணது சாதாரண விஷயம் இல்லை, அது நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்களா, செகண்ட் சக்ஸஸ் நான் பார்க்குறேன் நான். அப்புறம் வந்து தர்ஷன், வெரி கூல். தமிழ் சினிமாவில் வந்து இன்றைக்கி வந்து எதனா ஒரு ஹீரோ கிட்ட கதை சொல்லிடணுமா அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் தர்ஷன் மாதிரி ஒரு ஹீரோ இன்றைக்கி லான்ச் ஆகிறாரு. ஸோ கண்டிப்பாக அவர் வந்து எப்போவுமே ரொமான்டிக் பாயாக தான் நம்ம வந்து பிக் பாஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி ஒரு ஆக்ஷனில் வந்து இறங்கி அடிச்சிருக்காருன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோ கிடைச்சிருக்கார் தமிழ் சினிமாவுக்கு. ஸோ நிறைய அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ், நிறைய டேரக்டர்ஸ் அவரை பயன்படுத்திக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நான் இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு மட்டும் இல்லை, நான் இந்த படத்து பூஜைக்கு நான் போயிருக்கேன். ஸோ எப்படி என்னோடய படத்துக்கு நான் ஒரு நல்லா வரணும்னு ஆசைப்பட்றேன், இதே மாதிரி இந்த படமும் நான் கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ் வரணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சாபு. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். நிலையில்லா வாழ்வில் அலையலையாய் வந்த மக்கள், குண்டு பொழிந்த சத்தம், பல மனிதர்களின் ரத்தம், தினம் பார்த்த யுத்தம், திசை தொலைய புலம்பெயர்ந்து இலங்கையிலிருந்து இந்தியா வந்து பிக் பாஸ் என்ற பெரும் நிகழ்ச்சியில் பேர் பெற்றவர். நாடு தாண்டி வந்து நாடு படத்தில் நடித்து நல்ல பெயரும் பெற்றவர். எண்ணற்ற வழிகளோடும் வார்த்தைகளோடும் ஆற்றல் ஒன்று திரட்டி இளைப்பார உதவும் மரங்களாக ஆளுமையுடன் காக்கியின் அதிகாரங்களை தன் நடிப்பில் கொண்டு வந்து தன் இனத்துக்கும் இனமான மக்களுக்கும் வேர்களை விட்டு கொடுக்காத விருட்சங்கள் போல தமிழ் சினிமாவில் உங்களின் ஒவ்வொரு முயற்சியும் வேரூன்றிட வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் சரண்டர் ஹீரோ தர்ஷன் தியாகராஜா அவர்களை. கவிதா மேம், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட டைரக்டர் கௌதம் சார், ஆல்ரெடி சொன்ன மாதிரி கௌதம் சார் ஸ்டார்ட்ல இருந்தே என்ன ஒரு பெரிய ஹீரோ மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். அது ஏன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டில் இருக்கும்போது அவரே என்னை தேடி வந்து சீன்ஸ் கொடுத்து, தர்ஷன் இதுதான் நாங்கள் இன்னைக்கு எடுக்க போகிறோம்னு சொன்னார். அப்போ நான், சார் இதை நீங்கள் கூப்பிட்டுருந்தா நானே வந்திருப்பேன்ல. இல்லை ஒரு ஹீரோ அப்படி தான் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டேலேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் நான் அப்படி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தார். தேங்க்யூ சார். அண்ட் ரீசெண்டாக ஒரு பர்சனலாக இஷ்யூ வரும்போது அது சாருக்கே தெரியாது. ஸோ எனக்காக வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நின்றார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் மூலமாக உங்கள் சந்திப்பு கிடைச்சது ஐ எம் வெரி ஹாப்பி சார். அண்ட் ப்ரொடியூசர் சார், யூஸ்வலாக ஒரு சின்ன படம் மாதிரி இல்லாமல் ஒரு 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 சப்ஜெக்டை நம்பி இவ்வளோ ஒரு அமௌண்ட்டை போட்டு இன்னும் ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாத்துலேயும் இவ்வளோ ஒரு அமௌண்ட்டை போடுறதுக்கு யாருக்குமே மனசு வராது சார். பட் எனக்கு ஏன்னா யூஸ்வலாக ப்ரொடியூசர்ஸ் ஹீரோஸோட பேச மாட்டாங்க ஆஃப்டர் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ப்ரொடக்ஷனில் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் என்ன நடக்குதுன்னு. பட் சார் டெய்லி எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பார். ஸோ தேங்க்யூ சார் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் நான் எப்போவுமே நம்புகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு டிஓபி சாருக்கு மட்டும் ஹீரோவை பிடிச்சிட்டுனா ஸ்க்ரீனில் அழகாக தெரியும். அதால் நான் ஸ்டார்ட்லேருந்தே டிஓபி சார் தேடி போய் ஒரு ஐஸ் ஒன்று வைப்பேன். ஸோ அந்த விதத்தில் மெய்யேந்திரன் சார் தேங்க்யூ சார். ஏன்னா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்ணில் ஒரு கட்டி வந்துருச்சு. ஸோ அதால் தர்ஷன் இப்போதைக்கு கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 13 டேஸுக்கு அப்புறம் அந்த கட்டி போயிடுச்சு. அப்போ மெய்யேந்திரன் சார் கூப்பிட்டு, தர்ஷன் இனி ஆட்டத்தை பாருங்க அப்படின்ட்டு சாரே வேணான்னாலும் எனக்கு க்ளோஸ் சேர்த்தாரு. ஸோ தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. ரொம்ப முக்கியமான ஆள் யார் அப்படின்னா ரேணு சார் தான். ஏன்னா எந்த ஒரு ஷாட் எடுத்தாலும் டைரக்டர் சார், டிஓபி சார் எல்லாம் டிஸ்கஷனில் இருப்பாங்க. அப்புறம் கடைசியாக நாமெல்லாம் பேசினா ஓகே, ரேணுகிட்ட ஒரு ஐடியா கேட்டுப்போம் அப்படின்னு தான் ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். நான் அப்போ யார் ரேணு சார் அப்படின்னு, ஏன்னா ரேணு சார்கிட்ட இருந்து எவ்வளோ ஒரு நல்ல சீன் எடுத்தாலும் ஓகே நல்லா இருக்குது இவ்வளோதான் வரும். பட் பர்சனலாக அவர் ரீசெண்டாக ஒரு 2 டேரக்டர்ஸ் வந்து ஸ்டோரி சொன்னாங்க. அப்போ ஸ்டோரி சொல்லி முடிஞ்சதுக்கப்புறம் நான் யார் சார் என்னை ரெஃபர் பண்ணது அப்படின்னு,
அவங்க சொன்ன விஷயம், ரேணு சார்ட்ட இந்த ஸ்டோரி சொன்னேன். ரேணு சார் தான் தர்ஷன்றது சொல்லுங்கள், தர்ஷனது கரெக்டாக இருப்பாருங்க. ஆனால் இது வரைக்கும் அவர் ஃபோன் பண்ணி இந்த விஷயம் நடந்ததாகவே எனக்கு சொன்னதில்லை. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் ஃபஸ்ட் டைம் முதல் 2 படத்துலையும் ஃபைட்ஸ் இல்லை. ஸோ இதில் 3 ஃபைட் இருக்குது, எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சந்தோஷ் சார் வந்தார். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவர் பெரிய பெரிய படங்களில் ஒர்க் பண்ணிருக்காரு. பட் இதில் அந்த ஃபைட்டு ரொம்ப பேசப்படும் நான் நம்புகிறேன். ஏன்னா எந்த ஒரு நிறைய ரோப் சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சார் வந்து சாரே நின்று டபுள் செக் பண்ணிட்டு தான் என்னை உள்ளே விடுவார். ஸோ தேங்க்யூ சார். நிறைய படங்கள் உங்கள் கூட ஒர்க் பண்ணோம். அண்ட் மியூசிக் டைரக்டர், ஆக்சுவலாக டீசர் பார்த்ததுக்கப்புறம் வீட்டில் இருந்தும் சரி என் ஃப்ரெண்ட்ஸும் சரி கேட்ட விஷயம், யார் மியூசிக் அப்படின்ட்டு. விகாஸ் சார் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா சீன்ஸாக பண்ணும்போது தெரில, அப்புறம் மியூசிக்கோட பார்க்கும்போது தான் தலைவன் என்னை காப்பாற்றி விட்டார். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் மன்சூர் அலிகான் சார், நாங்கள் எல்லாருமே அவர் படங்களை பார்த்து வளர்ந்தது, ஊரில் இருந்தாலும் சரி ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் சரி. ஸோ அவள் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு நான் நேரில் பார்த்ததில்ல. ரவிக்குமார் சாருக்கு அப்புறம் லால் சார், சுஜித் சங்கர் சார், மன்சூர் அலிகான் சார் தான் நேரில் பார்த்துருக்கேன். எல்லாரையும் ட்ரீட் பண்ணுற விதம், நாங்கள் ஏதோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்கோம்னு நினச்சிட்டு உள்ளே போவோம். அங்கே ஒரு சீனியர் ஆக்டர்ஸ் நம்மளை தூக்கி சாப்பிடுவாங்க, இது என்னடா ஹார்ட் ஒர்க் இப்போ பாரு, இந்த மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. ஸோ நிறைய விஷயம் அவங்க கூட இருந்து லேர்ன் பண்ணேன். வந்ததுலேருந்து அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், தமிழ், சபரி, மாறன். ஏன்னா யூஸ்வலாக சார்கிட்ட ஏதாவது ஒரு கரெக்ஷன் சொல்லணுன்னா எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் பிடிச்சி, டே இங்கே வா, இது எப்படியாவது சார்கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டார்ட்லேருந்து அந்த சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருந்தாங்க. அண்ட் அருள் சார் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டேலேருந்து என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பார். நான் ஏன் அருள் சார் எனக்கு ஐஸ் வைக்கிறாரு, நான் அந்த மாதிரி ஒன்றும் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு. பட் அந்த ஒரு ஜென்யூனிட்டி ஸ்டார்ட்லேருந்து இன்னும் வரைக்கும் இருக்குது. எப்போ பார்த்தாலும் சூப்பராக வருவாடா, இந்த ஹார்ட் ஒர்க்கை விட்டுறாதேன்னு சொல்லிட்டே இருப்பார். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ், சில விஷயங்கள் நடக்கும்போது தான் நமக்கு தெரியும் யார் உண்மையான ஃப்ரெண்ட்ஸு யார் இல்லைன்னு. ஸோ நான் சென்னை வந்ததுலேருந்து எனக்கு ஒரு கார்டியன் ஏஞ்சலாக இருந்த செந்திலன், அவங்க ஃபேமிலி, அப்புறம் நரேஷ், என் தம்பி லோகேஷ், இன்பா, முரளி அண்ட் பிரவீன், முக்கியமாக ஹர்ஷிகா. ஸோ இவங்க எல்லாரும் என் கூட இருக்கிறதெல்லாம் இந்த ஒரு லெவலுக்கு வந்திருக்கேன். ஸோ அவங்களுக்கு இந்த டைமில் நன்றியை சொல்லிக்கிறேன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ப்ரெஸ்ஸும் மீடியா மக்களும். பிக் பாஸ்லேருந்து இந்த லெவலுக்கு வரத்துக்கு முக்கியமான பங்கு நீங்கள் மட்டும்தான். ஏன்னா அங்கேருந்து என்னோடய வாழ்க்கை நடந்த விஷயங்கள், முதல் படமாக இருக்கட்டும், 2வது படமாக இருக்கட்டும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது நீங்கள் தான். அண்ட் ரீசனாக நடந்த இஷ்யூவில் கூட நைட் ஒரு 2:30க்கு என் வீட்டு அட்ரஸ் தேடி நம்ம சைடில் இருக்கிற நியாயத்தை எடுத்து சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நான் இங்கே இருக்கேன். ஸோ ரொம்ப நன்றி. ஸோ இந்த படத்துலையும் அந்த மாதிரி ஒரு உழைப்பை கொடுத்துருக்கோம். நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருமே கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். அப்படி பிடிச்சிருந்தா இந்த படத்தையும் மக்களுக்கு சேர்த்துருங்க. தேங்க்யூ. வந்திருந்து சிறப்பித்த அனைவருக்கும் எங்கள் அன்பும் நன்றியும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.